நாளைக்கு +2 ரிசல்ட். நம்ம பையன் படிச்சதை பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் பஸ்ஸாவது எடுத்துருவான். நாளைக்கு விடியும் போது நம்ம வீட்டு வாசல்ல சன் டிவி, ஸ்டார் டிவின்னு எல்லா டிவியும் வந்து நிக்க போகுது. வேண்டாம் வேண்டாம் பேட்டி, ஒரு ஐடியாவை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஓகே போடும். நானா இன்ஜினியர் படிச்சு டாக்டர் ஆகி IAS ஆகி மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய போறேன். நிமிஷம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன்னா முழுக்க எங்க அப்பா தான் காரணம். இன்னைக்கு என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு காரணம் எங்க அப்பா தான். பேராண்டி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கானா அது எங்க அப்பா என்ன வளர்த்த விதம் தான். எனது பேரனின் வெற்றிக்கு காரணம் என் தந்தை தான். என் கொள்ளு பேரனோட வெற்றிக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நான் தான். நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்த வந்த கோலசாமிடா நீனு. டேய், இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துக்கே எந்த இன்ஜினியர் சீட் கொடுப்பான்? எந்த இன்ஜினியர் சீட் கொடுறதா நான் இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துருக்கேன். எய்த்து பேசுற நீ. ஏண்டா என் ரத்தத்தெல்லாம் சிந்தி படிக்க வச்சுனே அவ்வளவு வேஸ்டா? ஆமா வேஸ்டா. டேய் இப்ப சாஸ்திரத்துல என்ன பதில் சொல்லுவேன்? சாஸ்திரம் உடுப்பா, நான் விஸ்கா படிச்சு கரெக்ட் ஆயிடுறேன். உனக்கு ஹீரோவா போடுறேன், அம்மா வெளியா போடுறேன். அடைச்சி வேணாம். அப்ப உன்னையே வெளியா போடுறேன். நீ எப்ப வேணா போடு, யார வேணா போடு. உன் தம்பி போன இன்ஜினியர் சீட்டை போடுறா. என்ன சொன்னா சரி, இன்ஜினியரிங் தான் வாழ்க்கை. நான் பன்னெண்டாவது பாக்குறதே பெரிய விஷயம். நீ என்ன சொன்னா சரிடா, இன்ஜினியரிங் தான் வாழ்க்கை. பாவு நம்ம தான் இன்ஜினியரிங் சேர்த்து விடுற. படிக்கும் போதே 10,000 இப்படி பார்த்தாலும் ஆப்பு கன்ஃபார்ம் தான். நாளைக்கு அடமலை வெளுத்து வாங்க போகுது. நீ என்ன சொன்னா சரி, இன்ஜினியரிங் தான் வாழ்க்கை. தம்பி நாளைக்கு ரிசல்ட்டா? ஆமாண்ணா. என்ன படிக்க போற அதுக்கப்புறம்? நானா விஸ்கா படிச்சு பெரிய டாக்டரா போறேன். விஸ்காமா? அதெல்லாம் ஏன்டா பண்ற? இன்ஜினியரிங் பண்றா, லைஃப் நல்லா இருக்கும். அப்புறம் நாளைக்கு ரிசல்ட் போல மேல என்ன படிக்கலாம்? விஸ்காம் பண்ண திட்டணும். நான் இன்ஜினியர் படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆக போறேன். மயிராவ இன்ஜினியர் எல்லாம் படிக்காதடா, அப்புறம் நீ அந்த மாதிரி வெட்டியா தான் இருப்ப. என்ன ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றானுங்க. மௌனே இந்த பேர் பேசுறாரு, பேசு. சொல்லிப்பா போது எவ்வளவு நேரம் பேசுவேன்? என்ன சொன்னாரு? இன்ஜினியர் படி சொன்னாரு. இந்த மாமா பேசுறேன், பேசு. மாமா சரி மாமா போது கூட. ஆமா என்ன சொன்னாரு? இன்ஜினியர் படி சொன்னாரு. நெக்ஸ்ட் பேசுறேன், பேசு. போது கூட. என்ன சொன்னாங்க? இன்ஜினியர் படி சொன்னாரு. எல்லாம் என்ன சொன்னாங்க? இன்ஜினியர் படி சொன்னாங்க. ஆமா, அவங்க புள்ளிலாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. என் படி இந்த வருஷம் எனக்கு பெருமை. இன்ஜினியரிங் படி, சரியா? நம்ம குடும்பத்துக்கு அப்பதான் பெருமை. படி. அவனுக்கு பச்சா நான் என்னடா பண்றது? என்னடா சாவடிக்கிறீங்க? என்ன மச்சான் லீவ்ல நல்லா என்ஜாய் பண்ற போல இருக்கு. அடுப்போட நீ வேற அப்பகறான் பாரு. போனஸ் மாதிரி என்ஜாய் ஆச்சு. தொத்து இருக்கான். அதுல எனக்கு குதிரமே வந்துருச்சு. உனக்குமா? உங்க அப்பனாச்சு பரவாயில்லடா. எங்க அப்பா இருக்கானே சென்னைக்கு மிக மிக அருகில் சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயோ இல்ல செங்கல்பட்டு தாண்டியோ காலேஜ் பார்த்துட்டு இருக்கான்டா. நாளைக்கு பேசாம படத்துக்கு போனா என்ன? ஐயோ அது மட்டும் வாடா, அவன் போனா என்ன தெரியும்ல. சொல்லுமா. அர்ச்சனை என் பேருக்கு இல்ல, சாமி பேருக்கு. எந்த சாமிக்குமா? நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா பேருக்கு. அதுக்கு எங்க அப்பனே பரவாயில்லடா. ஆமா மச்சான், நம்ம ஃபைல் ஆயிட்டா என்னடா பண்ணுவானுங்க? ஆமா, நம்ம புக்கெல்லாம் வச்சிருக்கியா இல்லையா நீ? புக்கா? இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு புட்டு கலங்கட போக போறேன் கடவுளே. போட்டா அது கை காட்டும் கண்டிட்டில்ல, கையில் தழம்பும் இல்ல, கை பத்தி கொண்டொரு கித்தாபும் தொட்டிட்டில்ல, கச்சரகாட்டின்
நீ வச்சிருக்கல? நீ ஆச்சு பரவாயில்லடா. பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், H2 மேக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஒரு வருஷமா நான் பாடா படுத்தினியே. போ இரு, உங்க எல்லாரும் மொத்தமா கொளுத்திடுறேன். I am a bad man. அப்ப நம்ம 2 பேருக்கு ஆப்பு கன்ஃபார்மா? நம்ம இஷ்டப்பட்ட படிப்பையும் நம்மளை படிக்க விட மாட்டானுங்க. எப்படியும் இன்ஜினியர் காலேஜ் தான் சேர்த்து விட போறானுங்க. இன்ஜினியர் படிச்சா அரிய நம்மளை துரத்தும். அப்படியே கஷ்டப்பட்டு அரிய கிளியர் பண்ணாலும் இவனுங்க தான் வேலையை தர போறானுங்க, பொக்கடை வைக்க சொல்லுவானுங்க. எப்படியும் நம்ம மீம் கிரியேட்டர் தான் ஆக போறோம். மீம் கிரியேட் பண்ணி போட்டா இவனுங்க ஆஹா சொல்லுவானுங்க, ஆல்ரெடி கேம் ப்ரோன்னு அனுப்பானுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தூக்க மாட்டி தொங்கிடுறா பிரதீப். என்ன தம்பி பொறுப்பா பாத்துறீங்க போல? ஃபேன் துடிக்கிறேனா, தூக்குல தூக்க போறேன்டா. ஓ பாத்தோங்க. என்னது தூக்குல தூங்க போறியா? ஏன்டா? ஆமா, நீ இன்ஜினியர் சேர்க்க போறல அதான். டேய் டேய், இந்த மாதிரி சின்ன விஷயம் போய் தூக்குல தூங்குறீங்க? டேய், அப்துல் கலாம் சார் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா இல்லையா? I learned every youth wants to be unique. Every youth wants to be unique. That is you. Every youth wants to be unique. That is you. But the world around you is doing its best day and night to make you just everybody else. Question is whether you want to be you or everybody else. Being like everybody else is convenient at the first glance, but not satisfying in the long vision. The challenge, therefore, my young friends, is that you have to fight the hardest battle. You have to fight the hardest battle which any human being can ever imagine to fight, and never stop fighting until you arrive at your destined place. That is the unique you. To get the unique you, it's a big battle. டேய் மாமனே, என்னடா சப்பா மேட்டரா போய் தூர தூக்க பார்த்தேன். நீ என்ன நேரா பார்த்து திருப்பா, நானும் தூர தூங்கி இருப்பேன். அப்புறம் நீ யாராயிரா? உனக்கு என்ன உனக்கு பிடிச்சது அப்படி வா. என்னப்பா உன் பொண்ணு அழுதுங்குது? ஒரு மார்க்கில் சென்டர் மிஸ் ஆயிடுச்சுப்பா. புது பைக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு போய் சந்தோஷப்படாம இதுக்கெல்லாம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. டேய் டேய் டேய், அந்த புள்ளைய பாடுறா. ஒரு மலை சின்ன மெசேஜ் அழுதுனுதுடா. நீ இருக்கிறியே அந்த புள்ள கால் கை குடுறா. அவன் இப்போ கூட தான் பைக் போன் வாங்கி கொடுத்தா, அடி வாங்கி கொடுத்தியா? முதல்ல நீ அவன் அப்பா கால விட்டு விடி. ஏத்து 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 பேசுற நீ ராஸ்கல். எத்தனை ஜில்லா போனாலும் சரிடா, உனக்கு இன்ஜினியரிங் தான்டா. எத்தனை அப்துல் கலாம் வந்தாலும் திருந்த மாட்டீங்களா? டேய் போங்கடா டேய். நீ என்ன சொன்னாலும் சரி, இன்ஜினியரிங் தான் வாழ்க்கை.